நம்ம சாப்டர் 80ல் இருக்கோம். இந்த சாப்டரில் வந்து ஜாவா வர்ச்சுவல் மிஷின் இன்டர்னல்ஸில் கண்டினியூ பண்ண போகிறோம். ஹீப்பை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் ஜேவிஜுவல் விஎம்னு ஒரு டூலை யூஸ் பண்ணி எப்படி இந்த ஹீப் இருக்குது அப்படின்றத விஷுவலாக வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஹீப்னா என்ன? குயிக் ரிவ்யூ அபவுட் ஹீப். போன சாப்டர்லேயே நம்ம பார்த்தோம். தெர் ஆர் 5 ரன் டைம் டேட்டா ஏரியாஸ். ஸோ டேட்டா எங்கெங்கெல்லாம் ஸ்டோர் ஆகிருக்கு, இந்த 5 இடத்துல தான் ஸ்டோர் ஆகிருக்கு. ஒன் ஆஃப் தி டேட்டா ஏரியா இஸ் கோயிங் டு பி ஹீப். ஹீப்பில் தான் வந்து ஆப்ஜெக்ட்ஸ் க்ரியேட் ஆகும். So any new object which you are going to create, that will be created in the heap. So இந்த ஹீப்பை பற்றி தான் நம்ம இந்த சாப்டரில் லேர்ன் பண்ண போகிறோம். Heap is the place where objects are created. So all objects are created in the heap. ஓகேவா? ஸோ ஹீப்போட மெமரி இனிஷியலாக வந்து 40 மெகாபைட் இருக்கும் எல்லா ஜாவா வர்ச்சுவல் மிஷினுக்கும். இதை நீங்கள் இன்க்ரிமெண்ட் பண்ணோம், இதை வந்து நிறைய எனக்கு ஹீப் சைஸ் வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஜாவா வர்ச்சுவல் மிஷினுக்கு நான் ஸ்டாண்டர்ட் ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ வாட் யூ மீன் பை நான் ஸ்டாண்டர்ட் ஆப்ஷன்? இந்த மாதிரி நீங்கள் வந்து கொடுக்கணும். ஜாவா -xன்னு கொடுத்தீங்கன்னா என்னென்னலாம் நான் ஸ்டாண்டர்ட் ஆப்ஷன் இருக்குது அப்படின்ற லிஸ்ட் வரும். இதில் பார்த்தீங்கன்னா இந்த 2 ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், -xms -xmxன்னு இருக்குது. ஸோ திஸ் வில் செட் தி இனிஷியல் ஹீப் சைஸு, மேக்ஸிமம் ஹீப் சைஸ். ஸோ இனிஷியலாக ஸ்டார்ட் ஆகும்போது எவ்வளோ ஹீப் சைஸ் எனக்கு வேணும், மேக்ஸிமம் ஹீப் சைஸ் எவ்வளோ தூரத்துக்கு அது க்ரோ ஆகலாம் அப்படின்ற லிமிட்டை வந்து நீங்கள் இதில் கொடுக்க முடியும். அதே மாதிரி ஸ்டாக் சைஸும் வந்து இதில் கொடுக்கலாம். ஸோ செட் ஜாவா த்ரெட் ஸ்டாக் சைஸ், அதை வந்து நீங்கள் இந்த ஆப்ஷன் வழியாக நீங்கள் கொடுக்க முடியும். ஸோ எல்லா ப்ராஜெக்ட்ஸ்லேயும் பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஷன் கண்டிப்பாக கொடுப்பாங்க. இந்த ஹீப் சைஸ் ஆப்ஷன் வந்து கண்டிப்பாக கொடுப்பாங்க. ஏன்னா வந்து டிஃபால்ட்டாக நீங்கள் விட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த டிஃபால்ட் ஹீப் சைஸ்லாம் வந்து பத்தாது. ஏன்னா பெரிய ப்ராஜெக்ட்ஸில் வந்து நிறைய ஆப்ஜெக்ட்ஸ் க்ரியேட் பண்ணணும். ஸோ அப்போ அது பத்தாது. ஸோ அதனால் வந்து இந்த ஹீப் சைஸ்லாம் வந்து கண்டிப்பாக வந்து நம்ம கொடுக்கணும். ஓகே, ஸோ கமிங் பேக் டு ஹீப். இப்போ ஹீப் வந்து எப்படி இருக்குது, அது எப்படி ஒர்க் ஆகுது, எப்படி ஆப்ஜெக்ட்ஸ் க்ரியேட் ஆகுது உள்ள அப்படின்ற டீட்டெயில்ஸை நம்ம பார்க்கலாம். ஸோ அதுக்கு இந்த பிக்சர் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எல்லா ஜாவா ஹீப்பும் வந்து இந்த மாதிரி வந்து டிவைட் பண்ணியிருப்பாங்க. ஸோ தெர் ஆர் லைக் டிஃப்ரெண்ட் டிவிஷன்ஸ் ஹியர். இதில் ஃபஸ்ட்டு வந்து ஈடன்னு ஒரு ஸ்பேஸ் இருக்குது, ஒரு மெமரி ஸ்பேஸ் இருக்குது. அந்த ஈடனுக்கு பக்கத்தில் சர்வைவர்னு ஒன்று இருக்கும், டு சர்வைவர்னு ஒன்று இருக்கும். ஃப்ரம் சர்வைவர் டு சர்வைவர் அப்படின்ற மெமரி ஸ்பேஸ் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து ஓல்டர் ஜென்ரேஷன் ஒரு ஸ்பேஸ் இருக்குது, அதுதான் பெருசாக இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஓல்டர் ஜென்ரேஷன் வந்து பெருசாக இருக்குது. அப்புறம் கீழே வந்து பர்மனன்ட் ஜென்ரேஷன் ஒன்று இருக்குது, அதுக்கு பேர் வந்து மெட்டா ஸ்பேஸ்ன்னு சொல்லுவாங்க. ஜாவா 8லேருந்து ஜாவா 7 வரைக்கும் பெர்ம் ஜென் அப்படின்னு சொல்லுவாங்க. பெர்ம் ஜென்னா பர்மனன்ட் ஜென்ரேஷன். ஸோ ஜாவா 8லேருந்து அதை மெட்டா ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது வந்து கீழே இருக்குது, அது வந்து சின்னதாக தான் இருக்குது. ஸோ இதில் வந்து ஏன் இந்த மாதிரி டிவைட் பண்ணியிருக்காங்க, எப்படி ஹீப் ஒர்க் ஆகுது அப்படின்றத பார்க்கலாம். எனி நியூ ஆப்ஜெக்ட்ஸ் இஸ் கோயிங் டு கெட் கிரியேட்டட். எல்லா நியூ ஆப்ஜெக்ட்டும் க்ரியேட் ஆகிறது வந்து இந்த யங்கர் ஜென்ரேஷனில் தான் க்ரியேட் ஆகும். யங்கர் ஜென்ரேஷன் ஆர் இட் இஸ் கால்ட் அஸ் ஈடன் ஜென்ரேஷன். இந்த மெமரி ஸ்பேஸில் தான் எனி நியூ ஆப்ஜெக்ட் நீங்கள் க்ரியேட் பண்ணிங்கன்னா அந்த நியூ ஆப்ஜெக்ட் வந்து இந்த ஈடன் ஸ்பேஸில் தான் க்ரியேட் ஆகும். இந்த ஈடன் ஸ்பேஸில் க்ரியேட் ஆகிட்டே இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ வந்து கார்பேஜ் கலெக்ஷன் சைக்கிள் வந்து ஆட்டோமேட்டிக் இல்லையா, கார்பேஜ் கலெக்ஷன் ஆட்டோமேட்டிக் ஜாவாவில். ஸோ கார்பேஜ் கலெக்ஷன் த்ரெட்டு ஒன்று ரன் ஆகிட்டே இருக்கும். அது என்ன பண்ணுன்னா உங்களோட ஈடன் ஸ்பேஸை வந்து ஸ்கேன் பண்ணி எந்த ஆப்ஜெக்ட்டுக்கு வந்து ரெஃபரன்ஸ் இல்லையோ, ரெஃபரன்ஸ் கவுண்ட் வந்து 0 ஆச்சு, அந்த ஆப்ஜெக்டை வந்து ரீச் பண்ண முடியல, வேறு எந்த ஆப்ஜெக்ட்னாலையும் அதை ரீச் பண்ண முடியல, அதுக்கு ரெஃபரன்ஸ் கவுண்ட்டு 0 அப்படின்னு ஆயிடுச்சுன்னா அந்த ஆப்ஜெக்டை மார்க் பண்ணி அந்த ஆப்ஜெக்டை வந்து ரிமூவ் பண்ணும். ஸோ மெமரி ஸ்பேஸில் வந்து ரிமூவ் பண்ணும். இப்போ சில ஆப்ஜெக்ட்ஸ்க்குலாம் வந்து ரெஃபரன்ஸ் இருக்கும், அது ரிமூவ் பண்ணாது இல்லையா, அந்த ஆப்ஜெக்ட்ஸ்லாம் வந்து என்ன ஆகும்னா ஒரு 3 இல்லை 4 கார்பேஜ் கலெக்ஷன் சைக்கிள் முடிஞ்ச உடனே, அவ்வளோ கார்பேஜ் கலெக்ஷன் சைக்கிள் முடிஞ்சவனும் அந்த ஆப்ஜெக்ட் வந்து இருக்குது ஈடன் ஸ்பேஸில். ரீசன் என்னென்னா யாரோ அதை ரெஃபர் பண்ணிகிட்டு இருக்காங்க, அந்த ஆப்ஜெக்ட்லாம் வந்து இந்த சர்வைவருக்கு மூவ் ஆகும். ஸோ ஏன் அந்த மாதிரி மூவ் பண்ணுறாங்க அப்படின்ற டீட்டெயில்ஸ் நம்மளுக்கு தெரியணும். ஸோ இதை வந்து நம்ம விஷுவலாக பார்த்தா தான் நம்மளுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். ஸோ அதுக்கு தான் வந்து அந்த விஷுவல் விஎம்ன்ற டூலை வச்சு நான் விஷுவலாக காட்டுறேன். பட் இதுதான் வந்து ஸ்ட்ரக்சரு. இந்த ஒன்றொருத்துக்கும் டெஃபினிஷன் என்னன்னு நம்ம பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஈடன் ஆர் யங்கர் ஜென்ரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுக்கு ப்ராப்பர்ட்டிஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆல் நியூ ஆப்ஜெக்ட்ஸ் வில் பி கிரியேட்டட் ஹியர். அதுக்கப்புறம் ஜிசி சைக்கிள்
will run frequently. அடிக்கடி ஜிசி சைக்கிள் ரன் ஆகும், இங்கே ஜிசி ரன் ஆகும், கார்பேஜ் கலெக்ஷன் ரன் ஆகும். ஏன்னா அன்யூஸ்டு ஆப்ஜெக்ட்ஸை குயிக்காக ரிமூவ் பண்ணிவிடும். எல்லா ஆப்ஜெக்ட்டும் இங்கே தான் க்ரியேட் ஆகுது. அன்யூஸ் ஆப்ஜெக்ட்ஸை வந்து குயிக்காக ரிமூவ் பண்ணிவிடும் இந்த கார்பேஜ் கலெக்ஷன் சைக்கிள். இப்போ யூஸ்டு ஆப்ஜெக்ட்ஸே நிறைய இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அதை வந்து ரிமூவ் பண்ணாது, கார்பேஜ் கலெக்ஷன் ரிமூவ் பண்ணாது. அந்த ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாம் வந்து என்ன பண்ணணும்னா இந்த சர்வைவர் ஸ்பேஸுக்கு மூவ் பண்ணிவிடும். தெர் ஆர் 2 சர்வைவர் ஸ்பேஸ், S1 அண்ட் S2ன்னு நான் சொல்கிறேன். அதை S1 அண்ட் S2. ஸோ ஆல் யுவர் ஆப்ஜெக்ட்ஸ் விச் இஸ் ஹேவிங் ரெஃபரன்சஸ், ஒரு குறிப்பிட்ட கார்பேஜ் கலெக்ஷன் சைக்கிள் முடிஞ்ச உடனே ஒரு 4 சைக்கிள் இல்லை 5 சைக்கிள் முடிஞ்சிருச்சுன்னா அந்த ஆப்ஜெக்ட் எல்லாத்தையும் வந்து இந்த S1லேயோ இல்லை S2லேயோ வந்து மூவ் பண்ணிவிடும். மூவ் பண்ணிட்டு யங்கர் ஜென்ரேஷன் ஸ்பேஸை வந்து ஃப்ரீயாக வச்சுக்கோம். அப்படி ஃப்ரீயாக வச்சா தான் நம்ம நிறைய ஆப்ஜெக்ட்ஸ் அதில் க்ரியேட் பண்ண முடியும் இல்லையா? இல்லைனா அது ஃபுல்லாகிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு புது ஆப்ஜெக்ட் வந்து க்ரியேட் பண்ண முடியாது. ஸோ அது ஃபுல் ஆக என்ன பண்ணோன்னா அந்த யங்கர் ஜென்ரேஷனில் இருக்கிற அன்யூஸ்டு ஆப்ஜெக்ட்ஸை வந்து இந்த S1லேயோ S2லேயோ வந்து மூவ் பண்ணிவிடும். அது மூவ் பண்ணுறதுக்கும் சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குது. எப்படி அது மூவ் பண்ணுதுன்னு நம்ம பார்க்கலாம், விஷுவலாக பார்க்கலாம். மூணாவது பார்த்திங்கன்னா ஓல்டர் ஜென்ரேஷன் இருக்குது. ஓல்டர் ஜென்ரேஷனில் வந்து என்னென்னா, இப்போ வந்து S2 S1ல் இருக்கிற ஆப்ஜெக்ட்ஸையும் வந்து கொஞ்ச நாள் கழிச்சு, அதாவது இன்னும் கொஞ்சம் கார்பேஜ் கலெக்ஷன் சைக்கிள் நடக்குது, அப்பயும் வந்து S1 S2வில் இருக்கிற ஆப்ஜெக்ட்ஸ் வந்து ரிமூவ் ஆகலை. ஏன்னா அது வந்து லாங் லிவ்டு ஆப்ஜெக்ட்ஸாக இருந்ததுன்னா தென் அந்த ஆப்ஜெக்ட்ஸ்லாம் வந்து ஓல்டர் ஜென்ரேஷனுக்கு மூவ் ஆகும். ஸோ ஓல்டர் ஜென்ரேஷன் வில் பி தி லார்ஜஸ்ட் ஸ்பேஸ் இன் யுவர் அண்டர்லையிங் ஹீப். ஸோ அதில் வந்து லாங் லிவ்டு ஆப்ஜெக்ட்ஸ், உங்கள் ப்ராஜெக்டில் ரொம்ப நாள் ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கும் அப்படின்னு இருந்துச்சுன்னா அந்த ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாமே வந்து இங்கே ஓல்டர் ஜென்ரேஷனில் வந்து மூவ் ஆகிடும். அங்கே தான் வந்து உட்காந்துருக்கும். ஸோ ஜாவா வர்ச்சுவல் மிஷினை பொறுத்த வரைக்கும் லாங் லிவ்டு ஆப்ஜெக்ட்ஸ்னால் ஒரு 5 செகண்ட் 6 செகண்ட் வந்து அந்த ஆப்ஜெக்ட் வேணும் அப்படின்னு இருந்ததுன்னா அதுவே லாங் லிவ்டு ஆப்ஜெக்ட்ஸ் தான். ஏன்னா மில்லி செகண்ட்ஸில் வந்து கார்பேஜ் கலெக்ஷன் சைக்கிள் நடக்கும். ஸோ அன்யூஸ்டு ஆப்ஜெக்ட்ஸை செம ஃபாஸ்ட்டாக ரிமூவ் பண்ணிகிட்டே இருக்கும். ஈடன் ஸ்பேஸில் செம ஃபாஸ்ட்டாக ரிமூவ் பண்ணிகிட்டே இருக்கும். ஸோ அதையும் தப்பிச்சு வந்ததுன்னா சர்வைவர்லேயும் தப்பிச்சிருச்சு. அங்கேயும் கார்பேஜ் கலெக்ஷன் நடக்கும், அங்கேயும் வந்து உங்களுக்கு வந்து அதை ரிமூவ் பண்ண முடியல. ஏன்னா அது வந்து அது ரெஃபர் ஆகிருக்கு வேறு ஏதோ ஒரு இதில் இருந்து. ஸோ அங்கேயும் தப்பிச்சிருச்சுன்னா ஓல்டர் ஜென்ரேஷனில் போய் விழுந்துடும். ஓல்டர் ஜென்ரேஷனில் கார்பேஜ் கலெக்ஷன் சைக்கிள் ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக நடக்காது. அது வந்து எப்பயாச்சும் ஒரு தடவை தான் அங்கே வந்து அன்யூஸ்ட் ஆப்ஜெக்ட்ஸ் வந்து ரிமூவ் பண்ணும். பர்மனன்ட் ஜென்ரேஷனில் என்ன இருக்குன்னா கிளாஸ் மெட்டடேட்டா இருக்கும். ஸோ கிளாஸ் மெட்டடேட்டா உங்களோட கிளாஸ் ஆப்ஜெக்ட், இந்த ஸ்டாட்டிக் இன்ஃபர்மேஷன்லாம் இருக்கு இல்லையா, அது வர்ச்சுவல் மிஷின் ரன் பண்ணுறதுக்கு சில ஜாவா கிளாஸஸ்லாம் தேவை. அதெல்லாம் வந்து இந்த மெட்டா ஸ்பேஸில் இருக்கும், இந்த பர்மனன்ட் ஜென்ரேஷனில் இருக்கும். ஸோ நம்ம இந்த சர்வைவர் பற்றி இன்னும் கொஞ்சம் நல்லா தெரிஞ்சுக்கணும். ஸோ அதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ கார்பேஜ் கலெக்ஷன் சைக்கிள் வந்து நடக்குதுன்னா அதுக்கு வந்து என்ன ப்ராசஸ், இந்த 3 ப்ராசஸ் நடக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ப்ராசஸ் வந்து அது என்ன பண்ணுன்னா அன்யூஸ்ட் ஆப்ஜெக்ட்ஸை வந்து மார்க் பண்ணும். அதுக்கப்புறம் வந்து அந்த மார்க் பண்ண ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாம் ஸ்வீப் பண்ணும். ஸ்வீப்னா ரிமூவ் பண்ணிடும். அதுக்கப்புறம் வந்து காம்பேக்ட்னு ஒரு விஷயம் பண்ணும். ஸோ நம்ம இதை 3த்தையும் பற்றி தெரியணும். நான் ஒரு சின்ன டயக்ராம் போட்டு இந்த 3த்தையும் பற்றி சொல்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம சர்வைவர் 1 சர்வைவர் 2 பற்றி நம்மளுக்கு தெரிஞ்சிடணும். அதுக்கப்புறம் விஷுவல் விஎம்ஐ வச்சு அது விஷுவலாக நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ நான் ஒரு சின்ன டயக்ராம் போடுறேன். டயக்ராம்லாம் வந்து கொஞ்சம் அழகாக இருக்காது, ஏதோ சம்பவம் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் டயக்ராம் போடுறேன். ஸோ என்ன பண்ணுறேன், எம்எஸ் பெயிண்ட் போயிடலாம். ஸோ எம்எஸ் பெயிண்டில் வந்து ஒரு டயக்ராம் போடலாம். சரி, இதுதான் வந்து உங்களோட யங்கர் ஜென்ரேஷன் வச்சுக்கோங்க. இதுதான் யங்கர் ஜென்ரேஷன். இதுதான் வந்து நம்மளோட S1, இதுதான் நம்மளோட S2. ஓகேவா? ஸோ இங்கே வந்து நான் போட்டுறேன் யங்கர் ஜென்ரேஷன், யங் ஈடன் ஸ்பேஸ். இது வந்து S1 சர்வைவர் 1, இது வந்து சர்வைவர் 2. கவனமாக பாருங்கள் என்ன நடக்குது அப்படின்னு. ஸோ புது ஆப்ஜெக்ட்ஸ் வந்து க்ரியேட் ஆகுது. இப்போ நான் புது ஆப்ஜெக்ட்ஸ் வந்து இங்கே க்ரியேட் ஆகுது. இதுதான் புது ஆப்ஜெக்ட்ஸு, சரியா? ஸோ இப்போ நான் வந்து ஒரு 5 இல்லை 6 ஆப்ஜெக்ட் நான் க்ரியேட் பண்ணிக்கிறேன். புது ஆப்ஜெக்ட்ஸ் வந்து க்ரியேட் ஆகுது. ஸோ முதல்ல எல்லா ஆப்ஜெக்ட்டும் வந்து நம்மளோட ஈடன் ஸ்பேஸில் தான் வந்து க்ரியேட் ஆகும். ஓகே, ஆப்ஜெக்ட் க்ரியேட் ஆகிடுச்சு, அது யூஸ் ஆகிடுச்சு. சில ஆப்ஜெக்ட்ஸ்லாம் வந்து
வேலை முடிஞ்சிடும். அதோட வேலை முடிஞ்சிருச்சுன்னா அதோட ரெஃபரன்ஸ் கவுண்ட் வந்து 0 ஆகிடும். ஸோ அப்போ வந்து என்ன ஆகுதுன்னா கார்பேஜ் கலெக்ஷன் வந்து நடக்கும்போது இங்கே வந்து கார்பேஜ் கலெக்ஷன் த்ரெட் வந்து ரன் பண்ணும்போது ஒரு ஆப்ஜெக்டாக பார்க்கும். இந்த ஆப்ஜெக்ட் வந்து அன்ரீச்சபிளாக இருந்ததுன்னா, வாட் யூ மீன் பை அன்ரீச்சபிள்? யார்கிட்டையும் அதோட அந்த ஆப்ஜெக்டோட ரெஃபரன்ஸ் வந்து இல்லை. அந்த அன்ரீச்சபிள், அதுக்கு பேர் தான் அன்ரீச்சபிள்னு சொல்கிறோம். அந்த அன்ரீச்சபிள் ஆப்ஜெக்ட் இருந்ததுன்னா அந்த ஆப்ஜெக்டை வந்து மார்க் பண்ணிடும். ஸோ நான் வந்து மார்க் வந்து எப்படி பண்ணுறேன், இந்த ப்ரஷ் யூஸ் பண்ணிக்கலாமா? சரி, இந்த ஆப்ஜெக்ட் வந்து மார்க் ஆயிடுச்சு. சரி, இந்த ஆப்ஜெக்ட் வந்து மார்க் ஆயிடுச்சு. சரியா? ஸோ இந்த மாதிரி பிளாக் கலரில் இருந்ததுன்னா அதை நான் ரிமூவ் பண்ணணும் அப்படின்னு அர்த்தம். ஓகே, ஸோ இந்த ஆப்ஜெக்ட் மார்க் ஆகிடுச்சு, இந்த ஆப்ஜெக்ட் வந்து மார்க் ஆகிடுச்சு. ஓகே, கவனமாக பாருங்கள், இதை வந்து நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு ஃபேஸில் வந்து மார்க் பண்ணணும். ஸோ இது வந்து என்ன பண்ணுது, மார்க் தி unreachable reachable objects, reference objects which have reference count 0. Right? So unused objects objects which having reference count 0 mark பண்ணிடும். அடுத்தது process 2 வந்து அதை sweep பண்ணும். So remove those objects. ஸோ இதை நான் இப்போ ஸ்வீப் பண்ணுறேன். இப்போ மார்க் பண்ணிட்டேன், இப்போ நான் அதை ஸ்வீப் பண்ண போகிறேன். ஸ்வீப் பண்ணணுன்னா அதை ரிமூவ் பண்ண போகிறேன். ஸோ இதை ரிமூவ் பண்ணிடுறேன். ஸோ இதை ரிமூவ் பண்ணியாச்சு. அப்புறம் இதை ரிமூவ் பண்ணியாச்சு. இதையும் ரிமூவ் பண்ணியாச்சு. ரைட்டா? ஸோ வந்து இந்த 3 ஆப்ஜெக்ட்டும் ரிமூவ் பண்ணியாச்சு. இப்போ ரிமூவ் பண்ணிட்டோன்னா இப்போ என்ன ப்ராப்ளம் வரும்னு பாருங்கள். ரிமூவ் பண்ணால் இப்போ இந்த மெமரி ஸ்பேஸ் வந்து கண்டினியூஸாக இல்லை, நடுவில் ஒரு கேப் உள்ளதில்ல. இங்கே ஏற்கனவே ஆப்ஜெக்ட் இருந்தது, அதை நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம். இங்கே 2 ஆப்ஜெக்ட் இருந்தது, அதை வந்து கார்பேஜ் கலெக்ஷன் ரிமூவ் பண்ணிடுச்சு. இப்போ இந்த மெமரி ஸ்பேஸ் வந்து கண்டினியூஸாக இல்லை. இப்போ கண்டினியூஸாக இல்லைன்னா புது ஆப்ஜெக்ட்ஸ்லாம் இந்த ஃப்ரீ ஸ்பேஸில் நான் க்ரியேட் பண்ண முடியாது. ஏன்னா கண்டினியூஸாக நான் க்ரியேட் பண்ணால் தான் ஃபாஸ்ட்டாக நான் பண்ண முடியும். நான் உள்ளே போய்ட்டு தேடிட்டு இருக்க முடியாது, எந்த மெமரி செக்டர், எந்த மெமரி பிளேஸில் வந்து ஃப்ரீயாக இருக்குது அப்படின்னு நான் தேட முடியாது இல்லையா? ஸோ அப்போ வந்து கொஞ்சம் ஸ்லோவாகிடும் அப்போ சிஸ்டம். ஸோ அதனால் என்ன நடக்குதுன்னா, ஒன்ஸ் இந்த ஸ்வீப் நடந்தோடனே வர்ச்சுவல் மிஷின் என்ன பண்ணுன்னா இந்த ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாத்தையும் வந்து சர்வர் ஸ்பேஸ்க்கு மூவ் பண்ணிவிடும். ஸோ அந்த கார்பேஜ் கலெக்ஷன் டென்யூர் நடந்தோடனே சரி இதை வந்து என்ன பண்ணணும்னா ஒரு 3 தடவை இல்லை 4 தடவை அப்படி பண்ணோம் கார்பேஜ் கலெக்ஷன். அந்த 3 தடவை 4 தடவையும் பண்ணும்போது இதே 3 ஆப்ஜெக்ட் வந்து உயிரோடு இருக்குது, அது வந்து சாகலை, அது வந்து கார்பேஜ் கலெக்ட் ஆகலை. அப்படின்னா என்ன அர்த்தம், யாரோ அதை ரெஃபர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ அது வந்து கார்பேஜ் கலெக்ட் ஆகலை. ஸோ அப்போ என்ன ஆகும்னா இந்த ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாமே வந்து சர்வைவர் ஸ்பேஸுக்கு வந்துடும். ஸோ இந்த 3 ஆப்ஜெக்ட்டும் வந்து சர்வைவர் ஸ்பேஸுக்கு வந்துடும். ஸோ நம்ம சர்வைவர் ஸ்பேஸில் அந்த 3 ஆப்ஜெக்டையும் வச்சிடலாம். இப்போ மேலே அந்த 3 ஆப்ஜெக்டையும் வந்து ரிமூவ் பண்ணிடலாம். ரைட்டா? ஓகே, இப்போ தான் வந்து ஆக்சுவலாக வந்து நல்லா தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்கள் ஒன்று இருக்குது. ஓகே, ஸோ இப்போ வந்து இது இப்போ வந்து என்ன நம்ம பண்ணியிருக்கோம்னா காம்பேக்ட் பண்ணியிருக்கோம். காம்பேக்ட்னா என்ன அர்த்தம்னா இதை வந்து கண்டினியூஸ் மெமரி ஸ்பேஸை வந்து நம்ம ஆப்ஜெக்டை வந்து கொண்டு வந்திருக்கோம் S1ல். யங்கர் ஜென்ரேஷனில் கம்ப்ளீட்டாக நம்ம வந்து ரிமூவ் பண்ணிட்டோம். ஏன்னா அது வந்து வேறு டிஃப்ரெண்ட் பிளேசஸில் இருக்குது, மெமரி பிளேசஸில் இருக்குது. இப்போ மறுபடியும் வந்து புதுசாக ஆப்ஜெக்ட்ஸ் க்ரியேட் ஆகுது. ஸோ மறுபடியும் புதுசாக ஆப்ஜெக்ட்ஸ் க்ரியேட் ஆகுது. நம்ம என்ன பண்ண போகிறோம், இன்னொரு 2-3 ஆப்ஜெக்ட்ஸ் இங்கே க்ரியேட் பண்ணலாம். மறுபடியும் ஒரு 4 ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறோம், 5 ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறோம். இப்போ வந்து அன்யூஸ்டு ஆப்ஜெக்ட்ஸ்லாம் வந்து மார்க் ஆகணும். ஸோ அன்யூஸ் ஆப்ஜெக்ட்ஸ் இதெல்லாம் வந்து மார்க் ஆக போகுதுன்னு வச்சுக்கோங்க. இது வந்து ஒரு அன்யூஸ்டு ஆப்ஜெக்ட்டு, இது வந்து ஒரு அன்யூஸ்டு ஆப்ஜெக்ட்டு. ஓகே, இது வந்து ஒரு அன்யூஸ்டு ஆப்ஜெக்ட்டு. இங்கே கூட அன்யூஸ்டு ஆப்ஜெக்ட் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது இல்லையா? ஸோ இந்த 3 வந்து அன்யூஸ்டு ஆப்ஜெக்ட். இப்போது அன்யூஸ்டு ஆப்ஜெக்ட் வந்து நடந்துருச்சு. இப்போ அடுத்தது வந்து ஸ்வீப் நடக்கணும். ஸ்வீப் நடக்கும்போது என்ன ஆகுது, நம்மளோட ஆப்ஜெக்ட்ஸ் வந்து ரிமூவ் ஆகிடும். ஸோ இந்த ஆப்ஜெக்ட் வந்து ரிமூவ் ஆகிடுச்சு. இப்போது இந்த ஆப்ஜெக்ட் வந்து ரிமூவ் ஆகிடும் ஸ்வீப் நடக்கும்போது.
கீழே இருக்க ஆப்ஜெக்ட் வந்து ரிமூவ் ஆகும், இதுவும் ரிமூவ் ஆகிடும். இப்போ மறுபடியும் வந்து கண்டினியூஸ் மெமரி ஸ்பேஸ் இல்லை, இப்போ காம்பாக்ஷன் நடக்கணும். கண்டினியூஸ் மெமரி ஸ்பேஸ் இல்லைன்னா புது ஆப்ஜெக்ட்ஸ் அலோகேட் ஆகிறது வந்து கஷ்டமாக இருக்கும். காம்பாக்ஷன் நடக்கணும். இப்போ என்ன பண்ணுவோம்னா வர்ச்சுவல் மிஷினு இந்த 5 ஆப்ஜெக்டையும் வந்து S2க்கு மாற்றிடும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து S1க்கு மாற்றிச்சு. இப்போ இந்த 5 ஆப்ஜெக்டையும் வந்து ஹிடன் ஸ்பேஸில் 3 இருக்குது, S1ல் 2 இருக்குது. அதில் அந்த 5த்தையும் வந்து S2க்கு மாற்றிடும். S2க்கு மாற்றிட்டு S1ஐயும் ஹிடன் யங்கர் ஜென்ரேஷனையும் வந்து ஃப்ரீ ஆக்கிடும். ஸோ S2வில் இது வைக்கும்போது இந்த 5 ஆப்ஜெக்டையும் வந்து கண்டினியூஸ் மெமரி ஸ்பேஸில் வச்சிடும். 5 ஆப்ஜெக்டையும் கண்டினியூஸ் மெமரி ஸ்பேஸில் வச்சுட்டு இப்போது நம்மளோட யங்கர் ஜென்ரேஷன் ஃப்ரீ ஆகிடும். அழிக்கிறதுக்கு ஸ்லோவாக இருக்குது. சாரி, நான் மவுஸில் பண்ணுறேன், அதான் ஸ்லோவாக இருக்குது. கையில் பண்ணேன்னா அது ஷுட் பி ஏபிள் டு டூ இட் ஃபாஸ்டர். என்னோடய லேப்டாப் வந்து டச் ஸ்க்ரீன் தான். பட் ரைட், என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாமே போச்சு. அந்த 5 ஆப்ஜெக்டே வந்து S2க்கு வந்து மூவ் ஆகிடுச்சு. இப்போ மறுபடியும் புது ஆப்ஜெக்ட்ஸ் வந்து க்ரியேட் ஆகும். இப்போ மறுபடியும் புது ஆப்ஜெக்ட்ஸும் க்ரியேட் ஆகும் இங்கே. ரைட்டா? மறுபடியும் வந்து இங்கே வந்து ஸ்வீப் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ குயிக்காக பண்ணுறேன் இப்போது. இப்போ இங்கே இது வந்து மார்க்கு, இது வந்து மார்க்கு, இது வந்து மார்க்குன்னு வச்சுக்கோங்க. இதுவும் மார்க்கு வச்சுக்கலாம், இதுவும் மார்க்கு. ஸோ இப்போ என்ன நடக்கும், காம்பாக்ஷன் ஸ்டேஜில் ஸ்வீப் ஸ்டேஜில் மார்க் ஆகிடுச்சு. ஸ்வீப் ஸ்டேஜில் இந்த பிளாக் கலர் எல்லாம் ரிமூவ் ஆகிடும். காம்பாக்ஷன் ஸ்டேஜில் என்ன நடக்கும்னா இந்த யங்கர் ஜென்ரேஷனில் இருக்கிற 3, S2வில் இருக்கிற 2, இந்த 5 வந்து S1க்கு வந்துடும். ஓகேவா? ஸோ S1ல் வரும்போது அது கண்டினியூஸ் மெமரி ஸ்பேஸாக வரும். ஸோ இந்த மாதிரி S1 அண்ட் S2வில் மாற்றி 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 வந்து ஆப்ஜெக்ட்ஸை வந்து போட்டுகிட்டே இருக்கும். அதுவும் வந்து ஒரு சர்டன் லிமிட் வரைக்கும் தான், எப்போ பார்த்தாலும் அப்படியே போட்டுட்ருக்காது. இப்போ அதையும் தாண்டி ஒரு 10 இல்லை 20 கார்பேஜ் கலெக்ஷன் சைக்கிள் நடக்கும்போது ஆப்ஜெக்ட்ஸ் வந்து உயிரோடு இருக்குது, இந்த 5 ஆப்ஜெக்ட் உயிரோடு இருக்குன்னா அதை வந்து ஓல்டர் ஜென்ரேஷனுக்கு மாற்றிடும். ஸோ நம்ம ஓல்டர் ஜென்ரேஷன் ஒன்று இருக்குது இல்லையா, ஸோ அந்த ஓல்டர் ஜென்ரேஷனுக்கு அது மாற்றிடும். இப்போ இந்த பிக்சர் பார்க்கலாம், இந்த ஓல்டர் ஜென்ரேஷனுக்கு மாற்றிடும். அதுதான் சர்வைவர் 1 அண்ட் சர்வைவர் 2ன்னு சொல்கிறோம். ஸோ சர்வைவர் 1 அண்ட் சர்வைவர் 2 எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா கண்டினியூஸ் மெமரி ஸ்பேஸில் ஆப்ஜெக்ட்ஸை வந்து நம்ம க்ரியேட் பண்ணி போடணும். இப்போ வந்து 10 ஆப்ஜெக்ட் நம்ம ஈடனில் போடுறோன்னா அதில் வந்து எந்த ஆப்ஜெக்ட் வேணால் இமீடியட்டாக கார்பேஜ் கலெக்ட் ஆகலாம். அப்படி ஆயிடுச்சுன்னா ஃப்ரீ ஸ்பேஸ் வந்து நடுவில் வரும். அது வந்து நல்லது இல்லை. ஏன்னா அந்த ஃப்ரீ ஸ்பேஸை கண்டுபிடிச்சி நான் புது ஆப்ஜெக்டை க்ரியேட் பண்ண முடியாது அந்த இடத்துல. ஏன்னா ஆப்ஜெக்ட் சைஸ் என்ன இருக்குன்னு எனக்கு தெரியாது. ஆப்ஜெக்ட் சைஸ் எப்படி வேணால் இருக்கலாம். ஸோ தட்ஸ் நாட் தி ரைட் வே டு டூ. ஸோ கண்டினியூஸ் மெமரி ஸ்பேஸ் வேணுன்றதுக்காக ஸோ கார்பேஜ் கலெக்டட் ஆப்ஜெக்ட்ஸை எடுத்து சர்வைவர் ஸ்பேஸுக்கு போடுது. நெக்ஸ்ட் கார்பேஜ் கலெக்ஷன் சைக்கிளில் சர்வைவர் ஸ்பேஸையும் மார்க் பண்ணும், ஹிடன் ஸ்பேஸையும் மார்க் பண்ணும். அதில் வந்து கார்பேஜ் கலெக்ட் ஆகாத ஆப்ஜெக்ட்ஸ் ஹிடன் ஸ்பேஸ்லேயும் சர்வைவர் ஸ்பேஸ்லேயும் ஃப்ரம் சர்வைவர் ஸ்பேஸ்லேயும் இருந்துச்சுன்னா அதை எடுத்து 2 சர்வைவர் ஸ்பேஸில் போட்டுரும். 2 சர்வைவர் ஸ்பேஸில் போடும்போது கண்டினியூஸ் மெமரியாக போடும். ஸோ இப்படி தான் வந்து ஆப்ஜெக்ட்ஸ் வந்து க்ரியேட் ஆகுது. ஸோ அதுலேருந்தும் ஒரு 10 இல்லை 20 கார்பேஜ் கலெக்ஷன் சைக்கிளில் தப்பிச்சுதுன்னா ஆப்ஜெக்ட்டு அது வந்து ஓல்டர் ஜென்ரேஷனில் போய் விழுந்துடும். இதை நம்ம விஷுவலாக நம்ம பார்க்க முடியும். ஸோ JDKயில் வந்து விஷுவல் VMனு ஒரு டூல் இருக்குது. அந்த டூலை வந்து இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு நம்ம விஷுவலாக நம்ம பார்க்க முடியும். அதையும் நம்ம பார்த்துடலாம். ஸோ நான் என்ன பண்ணுறேன், JDK 8க்குள்ளே போயிடுறேன். ஸோ ப்ரோக்ராம் ஃபைல்ஸ், ஜாவா 1.8, இதுக்குள்ளே வந்து பின் டைரக்டரிக்கு போயிடுறேன். பின் டைரக்டரிக்குள்ளே போனீங்கன்னா JVisualVM அப்படின்ற ஒரு டூல் இருக்கும். இங்கே இருக்குது பாருங்கள், JVisualVM.exe அப்படின்ற டூல் இருக்கும். ஸோ ஜாவா பின் டைரக்டரியில் இந்த JVisualVM.exe இருக்குது. அதை டபுள் கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ அதை டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த டூல் வந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ இந்த டூல் ஸ்டார்ட் ஆனோடனே லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா லோக்கல்னு சொல்லி 2 ஸ்ட்ரக்சர் இங்கே வந்திருக்கு பாருங்கள், விஷுவல் எக்லிப்ஸ்ன்னு. ஸோ இது என்ன பண்ணுன்னா உங்கள் லோக்கல் மிஷினில் என்னென்னலாம் ஜாவா ப்ராசஸ் ரன் ஆகுதோ அந்த ஜாவா ப்ராசஸை வந்து ஆட்டோமேட்டிக்காக கண்டுபிடிச்சி அதை வந்து லிஸ்ட் பண்ணும். இந்த டூலே வந்து ஜாவாவில் தான் ரன் ஆகுது இல்லையா, அதனால தான் அந்த விஷுவல் டூல் நேம் வந்து இங்கே வருது. அதுக்கப்புறம் எக்லிப்ஸ் வந்து ஓடிட்டுருக்கு நம்ம மிஷினில். ஸோ எக்லிப்ஸ் ஓடிட்டுருக்கு நம்ம மிஷினில். அந்த எக்லிப்ஸ்
இதுவும் ஜாவாவில் தான் ரன் ஆகுது இல்லையா, அந்த எக்லிப்ஸ் வந்து வருது. இப்போ நான் இந்த டூலையே நான் கனெக்ட் பண்ணுறேன். ஸோ இதில் செலக்ட் பண்ணிட்டு டபுள் கிளிக் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்க, இது கனெக்ட் ஆகிடும். கனெக்ட் ஆகிடுச்சுன்னா வந்து ரைட் ஹேண்ட் சைடில் அதோட ப்ராப்பர்ட்டிஸ் வரும். ஸோ இதோட மினிமம் ஹீப் சைஸ், மேக்ஸிமம் ஹீப் சைஸ் பாருங்கள், 24 M இருக்குது, 256 M இருக்குது. ஸோ இது வந்து எல்லாத்துலேயும் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து -XX ஒரு ஆப்ஷன் இருக்குது. இதை பற்றி கொஞ்சம் லேட்டராக நம்ம பார்ப்போம், என்ன -XX ஆப்ஷன்னா என்ன அப்படின்னு. இதை பார்த்தீங்கன்னா இது கண்டிப்பாக இருக்கும், மினிமம் ஹீப் சைஸ், மேக்ஸிமம் ஹீப் சைஸ் கண்டிப்பாக இருக்கும். ஸோ இப்போ மானிட்டருக்குள்ளே போகலாம். இதில் நிறைய டேப்ஸ் இருக்குங்க. மானிட்டர்ன்ற டேப்புக்குள்ளே போகலாம். மானிட்டர் டேப்புக்குள்ளே போனோங்கன்னா லைவாக வந்து என்ன பண்ணுது இந்த டூலு, உங்களோட விஎம்மை கனெக்ட் பண்ணி, அதாவது இந்த விஷுவல் விஎம்ன்ற ப்ராசஸ் அதுவே ஒரு ஜாவா ப்ராசஸ் தான். அந்த ஜாவா ப்ராசஸை வந்து கனெக்ட் பண்ணி அதிலேருந்து லைவ் இன்ஃபர்மேஷனை எடுத்து டிஸ்பிளே பண்ணுது. ஸோ இதில் என்ன ஒரு விஷயம்னா, இந்த டூலும் அந்த ப்ராசஸும் ஒன்று தான். ஸோ ஒரே ப்ராசஸில் தான் கனெக்ட் பண்ணுறோம், ஆனால் கிராஸ் ப்ராசஸ் கூட கனெக்ட் பண்ணலாம். இப்போ நான் எக்லிப்ஸ் கனெக்ட் பண்ணேன்னா எக்லிப்ஸ் ப்ராசஸை கனெக்ட் பண்ணி அதுலேருந்து எடுத்துகிட்டு வரோம், அதையும் நான் கனெக்ட் பண்ணி காட்டுறேன். இப்போ CPU யூசேஜ் எவ்வளோ, டோட்டல் கிளாஸஸ் எவ்வளோ லோடாக இருக்குது, 6709 கிளாஸ் இருக்குது. கரண்ட்டாக எவ்வளோ த்ரெட் இருக்குது, இந்த த்ரெட் இன்ஃபர்மேஷன்லாம் நம்ம போய் பார்க்கலாம். ஹீப் சைஸ் என்ன கரண்ட்டாக, எவ்வளோ யூஸ்டு, மேக்ஸ் எவ்வளோ, மெட்டா ஸ்பேஸ் எவ்வளோ யூஸ் ஆகிருக்கு, எல்லாமே இங்கே இருக்குது. ஸோ த்ரெட்ஸ்குள்ளே போனீங்கன்னா ஸோ கரண்ட்டாக எவ்வளோ த்ரெட்டு, ஸோ இதுதான் வந்து உங்களோட வர்ச்சுவல் மிஷினில் கரண்ட்டாக ரன் ஆகிற த்ரெட்டு. ஸோ இதில் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா AWT UI இருக்கிறதுனால அந்த AWT வருது. ஸோ இவ்வளோ த்ரெட் வந்து கரண்ட்டாக வந்து ரன் ஆகிட்டுருக்கு. ஸோ இதோட டம்ப் எடுக்கலாம். த்ரெட் டம்ப் கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ இந்த ஸ்டாக் ட்ரேஸ் வரும். ஸோ ஒரு த்ரெட்டோட ஸ்டாக்கு, ஒரு த்ரெட்டுக்கும் ஒரு ஸ்டாக் இருக்கும் இல்லையா, அந்த ஸ்டாக்கோட ட்ரேஸ் வந்து நம்மளுக்கு வரும் இந்த த்ரெட் டம்பில். ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு த்ரெட்டும் வந்து எங்கே என்னென்ன மெத்தட்ஸ்லாம் கால் பண்ணியிருக்கு அப்படின்ற இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த த்ரெட் டப்புன்ற பட்டனை கிளிக் பண்ணால், ஸோ நம்ம த்ரெட்ஸில் இருந்தோம் இல்லையா, அதுக்கப்புறம் சாம்பிளர்னு ஒன்று இருக்குது. ஸோ இதில் வந்து நீங்கள் என்ன பண்ணலாம், கரண்ட் மெமரி எடுக்கலாம் வர்ச்சுவல் மிஷினில். ஸோ வர்ச்சுவல் மிஷினில் என்னென்ன ஆப்ஜெக்ட்ஸ்லாம் வந்து லோடாக இருக்குது, எவ்வளோ பைட்ஸ் அது எடுத்திருக்கு, மெமரி எவ்வளோ பைட்ஸ் எடுத்திருக்கு, எவ்வளோ இன்ஸ்டன்சஸ் ரன் ஆகிட்டுருக்கு, எவ்வளோ ஆப்ஜெக்ட்ஸ் இருக்குது மெமரியில். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் வந்து லைவாக நம்மளுக்கு வந்து தெரியும் இந்த பேஜில், இந்த சாம்பிளர்ன்ற பேஜில். ஸோ இதில் நான் வந்து மெமரின்ற பட்டனை கிளிக் பண்ணோன்னே இது வந்துச்சு. ஸ்டாப் பண்ணணுன்னா ஸ்டாப் பண்ணிக்கலாம். கடைசியாக வந்து இங்கே விஷுவல் ஜிசின்னு ஒன்று இருக்குது. அது வந்து நார்மலாக ஜேவிசுவல் விஎம்மில் இருக்காது, நீங்கள் அதை இன்ஸ்டால் பண்ணணும் தனியாக. அந்த ப்ராசஸ் என்னன்னு நான் சொல்லிடுறேன், இதை ட்ரை பண்ணி பார்க்கணும் எல்லோரும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா டூல்ஸுன்னு ஒரு மெனு இருக்குது, அதுக்குள்ளே ஆப்ஷன்ன்ற இப்போ ப்ளக்இன்ன்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு விசார்ட் ஓப்பன் ஆகும். அதில் வந்து மேலே டேப்ஸ் இருக்குது, இதில் அவைலபிள் ப்ளக்இன்னுக்கு போயிடுங்க. அவைலபிள் ப்ளக்இன் போனீங்கன்னா இதில் என்னென்னலாம் ப்ளக்இன் இருக்குது அப்படின்ற டீட்டெயில்ஸ் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். இதில் வந்து விஷுவல் ஜிசி, இப்போ நேமிங் என்ன இருக்குது, விஷுவல் ஜிசி இருக்கு இல்லையா, விஷுவல் ஜிசின்ற ப்ளக்இன் வந்து லிஸ்ட் ஆகும். எனக்கு லிஸ்ட் ஆகாது. ரீசன் என்னென்னா, நான் ஆல்ரெடி அதை இன்ஸ்டால் பண்ணிட்டேன், அதனால் எனக்கு லிஸ்ட் ஆகலை. பட் விஷுவல் ஜிசி அப்படின்ற ப்ளக்இன் வந்து இங்கே லிஸ்ட் ஆகும். அதை நம்ம செலக்ட் பண்ணிக்கணும். செலக்ட் பண்ணிட்டு நான் இப்போ சும்மா சாம்பிளுக்கு ஒன்று செலக்ட் பண்ணுறேன். அந்த விஷுவல் ஜிசின்ற ப்ளக்இனை செலக்ட் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இன்ஸ்டாலில் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா அது இன்ஸ்டால் ஆகிடும். ஒரு தடவை ரீஸ்டார்ட் கேட்கும், உங்களோட ஜே விஷுவல் விஎம்ஐ ரீஸ்டார்ட் கேட்கும். சிஸ்டமை ரீஸ்டார்ட் பண்ணணுன்னு அவசியம் இல்லை, ஜே விஷுவல் விஎம்ஐ ரீஸ்டார்ட் கேட்கும். நீங்கள் அதை ரீஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா இந்த விஷுவல் ஜிசின்ற டேப் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஸோ இந்த விஷுவல் ஜிசி டேப்பில் தான் நம்மளோட ஹீப்போட டிவிஷன்ஸு நம்ம இங்கே பார்க்குறோம். ஸோ மெட்டா ஸ்பேஸ் இங்கே இருக்குது பாருங்கள், மெட்டா ஸ்பேஸ் இருக்குது, ஓல்டர் ஜென்ரேஷன் இங்கே இருக்குது, அதுக்கப்புறம் ஈடன் இருக்குது, சர்வைவர் 0 இருக்குது, சர்வைவர் 1 இருக்குது. இப்போ இதை சர்வைவர் 0 அண்ட் சர்வைவர் 1 கவனமாக பார்த்துட்டே இருங்க. சர்வைவர் 0ல் வந்து சில ஆப்ஜெக்ட்ஸ் இருக்குது, யங்கர் ஜென்ரேஷன் அப்படியே ஏறிட்டே இருக்குது. ஒன்ஸ் அது ஒரு ரீச் ஆனோடனே என்ன, அந்த ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாமே வந்து சர்வைவர் 1க்கு போயிடுது, S0வும் S1க்கு போயிடுது. இப்போது S1லேருந்து S0க்கு வந்துடுச்சு. இப்போ S0லேருந்து திருப்பி S1 போகும் பாருங்கள், போயிடுச்சா. இப்போ வந்து ஈடன் ஏறிட்டே இருக்குது, இப்போ S0க்கு போகும். அது ஃபுல்லானோடனே கார்பேஜ் கலெக்ட் ஆகி S0க்கு போயிடும், ஏன்னா காம்பாக்ஷன் ஸ்டேஜ் நடக்கணும் இல்லையா. ஸோ இப்போ திருப்பி ஃபுல்லானோடனே S1க்கு போட்டும் பாருங்கள். இப்போ யங்கர் ஜென்ரேஷனில் புது ஆப்ஜெக்ட்ஸ்க்கு ஜென்ரேட் ஆகிட்டே இருக்குது, க்ரியேட் ஆகிட்டே இருக்குது. அது ஒரு ரேஞ்சுக்கு வந்தோடனே கார்பேஜ் கலெக்ட் ஆகி
S0க்கு வந்துடுது. இப்போ S1 வந்து ஃப்ரீ பண்ணிடுது. ரைட்டா? ஸோ இதை தான் நான் வந்து படம் போட்டு அந்த MS பெயிண்டில் வந்து நான் ட்ரா பண்ணி காமிச்சேன். ஸோ இப்போ இதில் நம்ம விஷுவலாக நம்ம வந்து பார்க்குறோம் எப்படி இந்த மெமரிஸ்லாம் வந்து மூவ் ஆகுது, ஆப்ஜெக்ட்ஸ் வந்து எப்படி மூவ் ஆகுது டிஃப்ரெண்ட் மெமரி ஸ்பேஸில் அப்படின்னு நம்ம வந்து விஷுவலாக வந்து இந்த டூலை வச்சு நம்ம பார்க்குறோம். ரைட்? ஸோ திஸ் இஸ் ஹவ் தி ஹீப் இஸ் டிசைன்டு. ஹீப் வந்து இந்த மாதிரி தான் டிசைன் பண்ணியிருக்காங்க. நம்ம நெக்ஸ்ட் சாப்டரில் வந்து கார்பேஜ் கலெக்ஷன் அல்காரிதம்ஸை பற்றி நம்ம பார்க்கலாம். அதுக்கப்புறம் வந்து அது ஒன் ஆஃப் தி அல்காரிதம் வந்து இப்போ G1 கலெக்டர்னு ஒன்று புதுசாக வந்திருக்கு. அதை பற்றி நம்ம டீட்டெயில்ஸ் வந்து நம்ம பார்க்கணும். ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் ஹீப். ஸோ ஹீப்பில் மெயினாக வந்து இந்த 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 டிவிஷன்ஸ் நம்மளுக்கு தெரியணும். அதுக்கப்புறம் இங்கே ஜிசியோட சைக்கிள்ஸு. ஸோ மார்க்கு, ஸ்வீப்பு, காம்பேக்ட்னஸ்னால் கண்டினியூவஸ் மெமரியில் ஆப்ஜெக்ட்ஸை நம்ம வைக்கணும். அதான் வந்து இந்த காம்பேக்ட். ரைட்? தேங்க்யூ.